வந்து அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா, என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். போன் எடுத்து பேசிருக்கிறான். பேசுறப்போ நம்ம வந்து போயிடலாம். அவன் போன் பேசுறானே சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். அந்த வழியில ஒரு புள்ள வந்திருக்கு. அந்த புள்ளையும் நம்ம காப்பாத்தணும் நான் சொல்லி வழி தெரியாத திருப்பியும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த பக்கம் மனதை ரணமாக்கும் வகையில் கதறி துடிக்கும் இந்த தாய்க்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே இல்லை. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள சம்பவம் பலரையும் அதிர வைத்துள்ளது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு சிறுமி நடந்து வந்த போது எதிரே வந்த மற்றொரு சிறுமியை காப்பாற்றி அழைத்து சென்ற சம்பவம்தான் பலரையும் கலங்க வைத்துள்ளது. நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் அருகே பள்ளி ஒன்றில் 10 வயது சிறுமி ஒருவர் படித்து வருகிறார். இந்த சிறுமியின் பாட்டி வீடு பள்ளிக்கு அருகில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அந்த சிறுமி பள்ளி முடிந்துவிட்டு தனது பாட்டி வீட்டுக்கு தோளில் புத்தக பையை சுமந்தவாறே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அவரை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் சிறுமியை வழிமறித்து அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு தூக்கி சென்றுள்ளார். இதனால் பயந்து போன பச்சிளம் சிறுமி அந்த இளைஞரிடம் இருந்து தப்பிக்க கெஞ்சி கதறி உள்ளார். ஆனால் மனசாட்சியற்ற மிருகமாக மாறிய அந்த இளைஞர் சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அப்போது அந்த வழியாக ஒருவர் பைக்கில் வந்துள்ளார். இதனால் பயந்து போன இளைஞர் சிறுமியை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து அந்த சிறுமி உடல் முழுவதும் இரத்த கரையுடன் கதறிக்கொண்டே வீட்டுக்கு வந்த போது எதிரே மற்றொரு சிறுமி வந்துள்ளார். இதனை கண்ட அந்த சிறுமியிடம், அந்த பக்கம் போகாதே, வா என கூறி அந்த சிறுமியை இளைஞரிடம் இருந்து காப்பாற்றி அழைத்து சென்றுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடுமை மற்றவருக்கும் நடக்க கூடாது என அந்த சிறுமி நினைத்த சம்பவம் பலரையும் கலங்க வைத்துள்ளது. பின்னர் வீட்டிற்கு சென்ற சிறுமி பெற்றோரிடம் பதற்றத்துடன் கூறியுள்ளார். இதனை கேட்டு பதறி போன சிறுமியின் பெற்றோர் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகார் கொடுத்து 7 நாட்களை கடந்தும் இதுவரை அந்த இளைஞரை போலீசார் கைது செய்யவில்லை என்றும் அவரை கைது செய்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். போன் எடுத்து பேசிருக்கிறான். பேசுறப்போ நம்ம வந்து போயிடலாம். இதுக்கு முன்ன வந்து செப்பல் போட்டு ஓடுறப்பதானே நம்மள புடிச்சிட்டா சொல்லி திருப்பி செப்பல் கட்டி விட்டுட்டு அவன் போன் பேசுறானே சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். அந்த வழியில ஒரு புள்ள வந்திருக்கு. அந்த புள்ளையும் நம்ம காப்பாத்தணும் நான் சொல்லி வழி தெரியாத திருப்பியும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்பி அந்த வழியில வந்து என்ன இப்ப ஒரு இந்திக்கார பையா கிட்னாப் பண்ணிட்டாரு, உன்னையும் இங்க இருந்தா கிட்னாப் பண்ணிடுவாரு, சீக்கிரமா சொல்லி அந்த புள்ளியும் கை பிடிச்சி இழுத்துன்னு வந்திருக்கா என் புள்ள.